அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம். குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்மக்கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆன் கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை அல்லாஹ் வெற்றியாக்கி தருவானாக. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். குர்ஆனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சூரா கஹஃப் சலவாத்து அதிகமாக ஓதுங்க. அதிகமாக ஓதி பலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யுங்க, உலக முஸ்லீம்களுக்காக துவா செய்யுங்க, மாற்றார்களுக்காக துவா செய்யுங்க, அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணுன்றதுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் துவா நம்ம தலையெழுத்தவே மாற்றோம். துவா நம்மளுடைய ஆயுதம். அதனால் நம்ம 2 தஸ்பீ ஓதுனா கூட அதை ஓதிட்டு ஆயத்துல் குர்சி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்யக்கூடியவங்களாக இருங்க. எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஹூத் பாகம் 12 வசனம் 13. அல்லது நமது தூதராகிய அவர் இதனை கற்பனை செய்துவிட்டார் என்று அவர்கள் கூறுகின்றனரா? அவ்வாறாயின் நபியே, இதை போன்று கற்பனை செய்யப்பட்ட 10 அத்தியாயங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு சாத்தியமானவர்களையும் இது போன்றதை கொண்டு வருவதற்காக அழைத்து கொள்ளுங்கள் என்று நீர் கூறுவீராக. 14. அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கவில்லையானால் நிச்சயமாக அது இறக்கப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வின் அறிவை கொண்டுதான். அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இப்போதாவது நீங்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாக ஆகிவிடுவீர்களா என்று கேளுங்கள். 15. எவர்கள் இவ்வுலக வாழ்வையும் அதன் அலங்காரத்தையும் நாடுபவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் செயலுக்குரிய பலன்களை இவ்வுலகத்திலேயே நாம் பூரணமாக அவர்களுக்கு நிறைவு செய்வோம். அவர்களே அதில் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். 16. இத்தகையோர்தாம் அவர்களுக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு ஒன்றுமில்லை. அவர்கள் அவ்வுலகத்தில் செய்தவை அழிந்துவிட்டன. அவர்கள் செய்து கொண்டிருந்தவை வீணானவையே ஆகும். 17. தம் இரட்சகனிடமிருந்து வந்த தெளிவின் மீது இருப்பவர் அதன் உண்மை சான்றாக அவனிடமிருந்து அவரை ஒரு சாட்சியும் அடுத்திருக்க இன்னும் அதற்கு முன்பு மூசாவுடைய வேதம் வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்க அத்தகையவரா நிராகரிப்போர் போன்று ஆகமாட்டார். அத்தகைய ஆதாரங்களை கொண்டவர்களே அவரை நம்பிக்கை கொள்வார்கள். மேலும் பல கூட்டத்தார்களிலிருந்து அவரை எவர் நிராகரிப்பாரோ அப்பொழுது நரகமே அவருக்கு வாக்களிக்கப்பட்ட இடமாகும். ஆகவே அவ்வேதத்தை பற்றி நீர் சந்தேகத்தில் இருக்க வேண்டாம். நிச்சயமாக அது உம்முடைய இரட்சகனிடமிருந்து வந்துள்ள உண்மையாகும். எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அதனை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். 18. மேலும் அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்பவனை விட மிக பெரிய அநியாயக்காரர் யார்? அத்தகையோர் மறுமையில் தங்கள் இரட்சகன் முன் நிறுத்தப்படுபவர். மேலும் இவர்கள்தாம் தங்கள் இரட்சகன் மீது பொய்யுரைத்தவர்கள் என்று மலக்குகளான சாட்சிகள் கூறுவார்கள். அநியாயக்காரர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டென்பதை நபியே நீர் அறிந்து கொள்வீராக. 19. அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் அதில் செல்வோரை தடுத்து அதை கோணலாக தேடுகிறார்கள். அவர்கள்தாம் மறுமையின் நிராகரிப்பவர்கள் ஆவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. உலக முஸ்லிம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்தருள்வானாக. நம் பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்ப்பானாக. யாரெல்லாம் எங்களிடம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்களின் ஹலாலான ஹாஜத்துக்கெல்லாம் நிறைவேற்றி வை அல்லாஹ். யாரெல்லாம் நோயெல்லாம் அவதிப்படுகிறார்களோ அவர் நோயெல்லாம் சிஃபாவாக்கக்கூடிய அல்லாஹ். स्वर्गते वाजिबाकी नरहते हरामा की हज्जी नसीबा की वही अल्लाह. स्वर्गते वाजिबाकी नरहते हरामा की हज्जी नसीबा की वही अल्लाह.
சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வை அல்லா. எங்கள் விதியில் இருக்கும் அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் ஈரோல்களையும் தந்திரி அல்லா. எங்கள் விதியில் இருக்கும் தீமைகள் அனைத்தையும் போக்கி ஈரோல்களையும் வெற்றியை கொடுத்திரி அல்லா. அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அல்லா. உன் அருளை கொண்டு எங்களுக்கு வெற்றியை கொடிய அல்லா. உன் அருளை கொண்டு எங்களுக்கு வெற்றியை கொடிய அல்லா. அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்திரியா அல்லா. சிறிதுவாவே ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் இங்கே ஏற்றுக்கொள்ளியா அல்லா. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.